ஓம் சாந்தி. இன்றைய முரளி 23 செப்டம்பர் 2024. இனிமையான குழந்தைகளே, மனதில் இரவு பகலாக பாபா பாபா என்பது ஓடிக்கொண்டே இருந்தால் அளவற்ற மகிழ்ச்சி இருக்கும். பாபா நமக்கு குபேரனின் பொக்கிஷத்தை கொடுக்க வந்திருக்கிறார் என்பது புத்தியில் இருக்கும். கேள்வி: தந்தை எந்த குழந்தைகளை நேர்மையான மலர் என்று சொல்கிறார்? அவர்களின் அடையாளங்கள் யாவை? பதில்: யார் ஒருபோதும் மாயாவிற்கு வசமாவது இல்லையோ அவரே நேர்மையான மலர். அவர் மாயாவின் சிக்கலுக்கு ஆளாவது இல்லை. அப்படிப்பட்ட நேர்மையான மலர் கடைசியில் வந்தாலும் வேகமாக போவதற்கு முயற்சி செய்வார். அவர் பழையவர்களை விட முன்னால் போவதற்கு லட்சியம் வைப்பார். தமது அவகுணங்களை அகற்றும் முயற்சியில் ஈடுபட்டு இருப்பார். பிறரது அவகுணங்களை பார்ப்பது இல்லை. ஓம் சாந்தி. சிவபகவான் வாக்கு: அவர் ஆன்மீக தந்தையாக இருக்கின்றார். ஏனென்றால் சிவன் சுப்ரீம் உயிராக ஆன்மாவாக இருக்கிறார். தந்தையோ தினந்தோறும் புது புது விஷயங்களை புரிய வைத்து கொண்டே இருக்கிறார். கீதை சொல்லும் சன்னியாசி போன்றோர் அதிகம் இருக்கிறார்கள். அவர்களால் தந்தையை நினைவு செய்ய முடியாது. பாபா என்ற வார்த்தை ஒருபோதும் அவர்களுடைய வாயில் இருந்து வர முடியாது. இந்த வார்த்தையே இல்லற மார்க்கத்தில் இருப்பவர்களுக்காக இருக்கிறது. அவர்கள் துறவர மார்க்கத்தை சேர்ந்தவர்கள். அவர்கள் பிரம்மத்தையே நினைவு செய்கிறார்கள். வாயால் ஒருபோதும் சிவபாபா என்று சொல்வதில்லை. நீங்கள் வேண்டுமானால் சோதனை செய்யுங்கள். மிகப்பெரிய வித்வான் சந்நியாசி சின்மயானந்தர் போன்றோர் கீதை சொல்கிறார்கள். அவர்கள் கீதையின் பகவானாக ஸ்ரீ கிருஷ்ணரை நினைத்து அவரோடு யோகம் வைக்க முடியும் என்பது கிடையாது. அவர்களோ பிரம்மத்தோடு யோகம் வைக்கும் பிரம்மஞானி அல்லது தத்துவ ஞானியாக இருக்கிறார்கள். ஸ்ரீ கிருஷ்ணரை எப்போதாவது யாராவது பாபா என்று சொல்கிறார்களா? அப்படி நடக்க முடியாது. அதனால் ஸ்ரீ கிருஷ்ணர் கீதை சொல்லும் தந்தையாக இல்லைதானே. சிவனை எல்லோரும் பாபா என்று சொல்கின்றார்கள். ஏனென்றால் அவர் அனைத்து ஆத்மாக்களுக்கும் தந்தை. எல்லா ஆத்மாக்களும் அவரை பரமபிதா பரமாத்மா என்று சொல்லி அழைக்கின்றனர். அவர்தான் சுப்ரீம். பரம் என்றால் பரந்தாமத்தில் இருப்பவர். நீங்கள் எல்லோரும் கூட பரந்தாமத்தில் இருக்கிறீர்கள். எனினும் அவரை பரமாத்மா என்று சொல்கிறார்கள். அவர் ஒருபோதும் பிறவிகளில் வருவது இல்லை. எனது பிறவி தெய்வீகமானது, அலௌகிகமானது என்று தானே சொல்கிறார். இப்படி யாராவது ரதத்தில் பிரவேசம் செய்து உங்களை உலகின் எஜமானர்களாக மாற்றுவதற்கு உத்தி சொல்லட்டுமே. அப்படி வேறு யாரும் இருக்க முடியாது. நான் யாராக இருக்கிறேன், எப்படி இருக்கிறேன் என என்னை யாரும் அறியவில்லை என்று தந்தை சொல்கிறார். எப்போது நான் எனது அறிமுகத்தை கொடுப்பேனோ அப்போது அறிய முடியும். இவர்கள் பிரம்மத்தை, தத்துவத்தை ஏற்றுக்கொள்பவர்கள். ஸ்ரீ கிருஷ்ணரை எப்படி தமது தந்தையாக ஏற்றுக்கொள்வார்கள்? ஆத்மாக்கள் எல்லோரும் குழந்தைகளாக இருக்கின்றனர். ஸ்ரீ கிருஷ்ணரை எல்லோரும் அப்பா என்று எப்படி சொல்வார்கள்? ஸ்ரீ கிருஷ்ணர் எல்லோருக்கும் தந்தை என்று ஒருபோதும் சொல்வது இல்லை. நாம் எல்லோரும் சகோதரர்கள். அதற்காக ஸ்ரீ கிருஷ்ணர் சர்வவியாபியாக இருக்கிறார் என்பதும் கிடையாது. எல்லோரும் ஸ்ரீ கிருஷ்ணராகவும் ஆக முடியாது. ஒருவேளை எல்லோரும் ஸ்ரீ கிருஷ்ணராக இருந்தால் அவர்களுக்கு தந்தையும் தேவை. மனிதர்கள் எல்லாவற்றையும் மறந்துவிட்டார்கள், அறியாமையில் இருக்கிறார்கள். அதனால்தான் என்னை கோடியில் சிலரே அறிவார்கள் என்று சொல்கிறார். ஸ்ரீ கிருஷ்ணரை யார் வேண்டுமானாலும் அறிந்து கொள்வார்கள். வெளிநாட்டினர் எல்லோரும் கூட அவரை அறிந்திருக்கிறார்கள். லார்டு கிருஷ்ணா என்று சொல்கிறார்கள். சித்திரங்களும் இருக்கின்றன. உண்மையான சித்திரமோ இல்லை. பாரதவாசிகளிடமிருந்து கேட்கிறார்கள். இவருக்கு அதிக பூஜை நடப்பதால் ஸ்ரீ கிருஷ்ண பகவான் வாக்கு என்று கீதையில் எழுதிவிட்டார்கள். இப்போது பகவானை லார்டு என்று சொல்வார்களா என்ன? லார்டு கிருஷ்ணா என்று சொல்கிறார்கள் தானே. லார்டு என்ற பட்டம் உண்மையில் பெரிய மனிதர்களுக்கு கிடைக்கிறது. அவர்கள் எல்லோருக்கும் கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். இது குருடர்களின் நகரம் என்று சொல்லப்படுகிறது. எந்த பதித்த மனிதரையும் லார்டு என்று சொல்கிறார்கள். இன்றைய பதித்த மனிதர்கள் எங்கே? சிவன் அல்லது கிருஷ்ணன் எங்கே? யார் உங்களுக்கு ஞானத்தை கொடுக்கிறாரோ அவர் பிறகு காணாமல் போகிறார் என்று தந்தை சொல்கிறார். நானே வந்து புதிய உலகை ஸ்தாபனை செய்கிறேன். ஞானத்தையும் நான் இப்போது கொடுக்கிறேன். நான் எப்போது ஞானத்தை கொடுக்கிறேனோ அப்போதே குழந்தைகள் கேட்க முடியும். என்னை தவிர வேற யாரும் சொல்ல முடியாது, அறியவே இல்லை. சன்னியாசி சிவபாபாவை நினைவு செய்ய முடியுமா என்ன? நிராகார கடவுளை நினைவு செய்யுங்கள் என்று அவர்கள் சொல்லவும் முடியாது. எப்போதாவது கேட்டு இருக்கிறார்களா? அதிகமாக படித்திருக்கும் மனிதர்களும் புரிந்து கொள்வதில்லை. ஸ்ரீ கிருஷ்ணர் பகவான் இல்லை என்று இப்போது தந்தை புரிய வைக்கிறார். மனிதர்கள் அவரை பகவான் என்று சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். எவ்வளவு வித்தியாசம் ஏற்பட்டு இருக்கிறது! தந்தையோ குழந்தைகளுக்கு அமர்ந்து கற்பிக்கிறார். அவர் அப்பா, டீச்சர், குருவாக இருக்கிறார். சிவபாபா அமர்ந்து அனைவருக்கும் புரிய வைக்கிறார். புரிந்து கொள்ளாத காரணத்தால் திரிமூர்த்தியில் சிவனை வைப்பதே இல்லை.
பிரம்மாவை வைக்கிறார்கள். அவரை பிரஜாபிதா பிரம்மா என்று சொல்கிறார்கள். பிரஜைகளை படைப்பவர் எனினும் அவரை பகவான் என்று சொல்வது இல்லை. பகவான் பிரஜைகளை படைப்பது இல்லை. பகவானுக்கு அனைத்து ஆத்மாக்களும் குழந்தைகளாக இருக்கின்றன. பிறகு யார் மூலமாவது பிரஜைகளை படைக்கிறார். உங்களை தத்தெடுத்தது யார்? பிரம்மா மூலமாக தந்தை தத்தெடுத்தார். எப்போது பிராமணர்களாவீர்களோ அப்போதே தேவர்களாக மாறுவீர்கள். இந்த விஷயத்தை நீங்கள் ஒருபோதும் கேள்விப்பட்டது இல்லை. பிரஜாபிதாவிற்கும் நிச்சயம் பாகம் இருக்கிறது. நடிப்பு தேவைதானே? இத்தனை பிரஜைகள் எங்கிருந்து வந்தனர்? வயிற்று வம்சமாகவும் இருக்க முடியாது. எங்கள் சர்நேம் பிராமணர் என்று அந்த வயிற்று வம்சத்தினர் சொல்கிறார்கள். பெயரோ எல்லோருக்கும் வெவ்வேறாக இருக்கிறது. எப்போது சிவபாபா இவருக்குள் பிரவேசம் செய்கிறாரோ அப்போதே பிரஜாபிதா பிரம்மா என்று சொல்கிறார். இது புதிய விஷயம். என்னை யாரும் அறியவில்லை, சிருஷ்டி சக்கரத்தையும் அறியவில்லை என்று தந்தை தானே சொல்கிறார். அதனால்தான் ரிஷிகளும் முனிவர்களும் தெரியாது தெரியாது என்று சொல்லிவிட்டு சென்றனர். அவர்கள் பரமாத்மாவையோ அல்லது பரமாத்மாவின் படைப்பையோ அறியவில்லை. எப்போது நான் வந்து எனது அறிமுகத்தை கொடுப்பேனோ அப்போதே அறிவீர்கள் என்று தந்தை சொல்கிறார். நாம் இந்த ராஜ்யத்தை எப்படி பெற்றோம் என்பது இந்த தேவி தேவர்களுக்கு அங்கே தெரியாமல் இருக்கும். இவர்களிடம் ஞானமே இருப்பதில்லை. பதவியை பெற்றுவிட்டால் பிறகு ஞானத்திற்கு அவசியம் இருப்பது இல்லை. சத்கதி பெறவே ஞானம் தேவைப்படுகிறது. இவர்கள் சத்கதி பெற்று இருப்பவர்கள். இது புரிந்து கொள்ள மிக ஆழமான விஷயம். அறிவாளிகளை புரிந்து கொள்வார்கள். மற்றபடி யார் வயது முதிர்ந்த தாய்மார்களோ அவர்களிடம் இவ்வளவு புத்தி இருப்பதில்லை. அப்படி நாடகத்தின் திட்டப்படி ஒவ்வொருவருக்கும் அவரவர் பாகம் இருக்கிறது. ஈஸ்வரா புத்தி கொடுங்கள் என்று கேட்பதில்லை. எல்லோருக்கும் ஒரே மாதிரி புத்தியை நான் கொடுத்தால் எல்லோரும் நாராயணராக மாறிவிடுவார்கள். எல்லோரும் ஒருவருக்கு மேல் ஒருவராக சிம்மாசனத்தில் அமர்வீர்களா என்ன? இப்படி ஆக வேண்டும் என்ற குறிக்கோள் இருக்கிறது. நரனிலிருந்து நாராயணராக மாற எல்லோரும் முயற்சி செய்து கொண்டு இருக்கிறார்கள். முயற்சிக்கு தக்கபடியே ஆவார்கள். நான் நாராயணர் ஆவேன் என எல்லோரும் கைகளை உயர்த்தினால் தந்தையின் மனதில் சிரிப்பு வருந்தானே. எல்லோரும் ஒரே மாதிரி எப்படி ஆக முடியும்? நம்பர்வாராகவே இருக்கிறார்கள். முதலாம், இரண்டாம், மூன்றாம் நாராயணர். அப்படி முதலாம், இரண்டாம், மூன்றாம் எட்வெட்டு இருக்கிறார்கள் தானே. குறிக்கோள் இதுதான். எனினும் நடத்தை இப்படி இருந்தால் என்ன பதவி பெற முடியும் என்பதை தானே புரிந்து கொள்ள முடியும். முயற்சியோ நிச்சயம் செய்ய வேண்டும். தந்தை நம்பர்வார் மலர்களை எடுத்து வருகிறார். நம்பர்வார் மலர்களையும் கொடுக்க முடியும். எனினும் அப்படி செய்வது இல்லை. நொந்து போவார்கள். யார் அதிக சேவை செய்கிறார் என்பதை பார்க்கிறார். இவர் நல்ல மலராக இருப்பதை தந்தை அறிந்திருக்கிறார். பிறகு நம்பர்வாராகவே இருக்கிறார்கள். மிக பழையவர்களும் அமர்ந்திருக்கிறீர்கள். எனினும் அவர்களில் புத்தம் புதியவர்களும் மிகப்பெரிய நல்ல மலர்களும் இருக்கின்றன. இவர் நம்பர் 1 நேர்மையான மலர். எந்த சிக்கலும் இல்லை. பொறாமை என்ற எதுவும் இவரிடம் இல்லை என்று சொல்வார்கள். பலரிடம் ஏதாவது சில குறைகள் இருக்கவே செய்கின்றன. சம்பூரணம் என்று யாரையும் சொல்ல முடியாது. 16 கலைகள் சம்பூர்ணமாக மாற அதிக முயற்சி தேவை. இப்போது யாரும் சம்பூர்ணமாக மாற முடியாது. இப்போது நல்ல நல்ல குழந்தைகளிடமும் பொறாமை அதிகம் இருக்கிறது. குறைகள் இருக்கின்றன. எல்லோரும் எந்தெந்த விதங்களில் முயற்சி செய்து கொண்டு இருக்கிறார்கள் என்பது தந்தைக்கு தெரியும். உலகில் உள்ளவர்களுக்கு என்ன தெரியும்? அவர்கள் எதையும் புரிந்து கொள்வதே இல்லை. மிக குறைவானவர்களே புரிந்து கொள்கிறார்கள். ஏழைகள் உடனே புரிந்து கொள்கிறார்கள். பாடம் கற்பிக்க எல்லையற்ற தந்தை வந்திருக்கிறார். அந்த தந்தையை நினைவு செய்தால் நமது பாவங்கள் அழிந்து போகும். நாம் தந்தையிடம் வந்திருக்கிறோம். தந்தையிடமிருந்து புதிய உலகின் ஆஸ்தி நிச்சயம் கிடைக்கும். 100லிருந்து ஆரம்பித்து 1 வரை எல்லோரும் நம்பர்வாராகவே இருக்கிறார்கள். எனினும் தந்தையை அறிந்து கொண்டால் கொஞ்சமாவது கேட்டால் நிச்சயம் சொர்க்கத்திற்கு வருவார்கள். 21 ஜென்மங்களுக்கு சொர்க்கத்திற்கு வருவது ஏதாவது குறைந்ததா என்ன? அதற்காக யாராவது இறந்தால் 21 ஜென்மங்களுக்கு சொர்க்கத்திற்கு சென்று இருக்கிறார் என்று சொல்வது கிடையாது. சொர்க்கம் எங்கே இருக்கிறது? எவ்வளவு தவறுதலாக புரிந்திருக்கிறார்கள். இன்னார் சொர்க்கத்திற்கு சென்று விட்டார் என்று மிகப்பெரிய நல்ல மனிதர்களும் சொல்கிறார்கள். சொர்க்கம் என்று எதை சொல்கிறார்கள்? அர்த்தம் எதையும் புரிந்து கொள்ளவில்லை. இதை நீங்கள் மட்டுமே அறிவீர்கள். நீங்களும் மனிதர்களே, எனினும் நீங்கள் பிராமணர்களாக மாறியிருக்கிறீர்கள். தம்மை பிராமணர்கள் என்றே புரிந்து கொள்கிறீர்கள். பிராமணர்கள் உங்களுக்கு ஒரு பாப்தாதா இருக்கிறார். தேகம் உட்பட தேகத்தின் அனைத்து தர்மங்களையும் விட்டுவிட்டு என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள் என்று மகா வாக்கியம் அல்லது பகவான் வாக்கியம் இருக்கிறது. இப்படி என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள் என்று ஸ்ரீ கிருஷ்ணர் சொல்கிறாரா என்ன? நீங்கள் ஸ்ரீ கிருஷ்ணரை நினைவு செய்கிறீர்களா என என்று நீங்கள் சன்னியாசிகளையும் கேட்க முடியும்.
ஆமாம் என்று ஒருபோதும் சொல்ல மாட்டார்கள். அங்கேயே பிரசித்தமாகிறது. எனினும் பாவம் அபலைகள் போகிறார்கள். அவர்களுக்கு என்ன தெரியும்? அவர்கள் தங்கள் பாலோயர்களின் முன்னால் கோபப்படுகிறார்கள். துர்வாசரின் பெயரும் இருக்கிறது தானே. அவரிடம் அகங்காரம் அதிகம் இருக்கிறது. பாலோயர்கள் அதிகமாக இருந்தனர். பக்தி ராஜ்யந்தானே. அவரிடம் கேட்பதற்கு யாருக்கும் சக்தி இருப்பதில்லை. இல்லையென்றால் நீங்கள் சிவபாபாவிற்கு பூஜை செய்கிறீர்கள். இப்போது பகவான் என்று யாரை சொல்வீர்கள்? கல்லிலும் மண்ணிலும் பகவான் இருக்கிறாரா என்ன அவரிடம் கேட்க முடியும்? போக போக இந்த எல்லா விஷயங்களையும் புரிந்து கொள்வார்கள். இப்போது எவ்வளவு போதை இருக்கிறது. எல்லோரும் பூஜாரிகளாகவே இருக்கிறார்கள். அவர்களை பூஜைக்குரியவர்கள் என்று சொல்வதில்லை. என்னை அரிதாக யாராவது அறிந்திருக்கிறார்கள் என்று தந்தை சொல்கிறார். நான் யார், எப்படி இருக்கிறேன் என்பதை குழந்தைகள் உங்களிலும் அரிதாக யாராவது அக்யூரேட்டாக அறிந்திருக்கிறார். அவரது மனதில் அதிக மகிழ்ச்சி இருக்கிறது. தந்தையே நமக்கு சொர்க்கத்தின் அரச பாக்கியத்தை கொடுக்கிறார் என்பதை புரிந்து இருக்கிறீர்கள் தானே. குபேரனின் பொக்கிஷம் கிடைக்கிறது. அலாவுதீன் அற்புத விளக்கின் விளையாட்டையும் காட்டுகிறார்கள். உரசியவுடன் பொக்கிஷங்கள் வருகின்றன. அதிகமாக விளையாட்டு காட்டுகிறார்கள். கடவுளின் நண்பரான மகாராஜா என்ன செய்தார் என்பது பற்றியும் கதை இருக்கிறது. பாலத்தில் யார் வந்தாரோ அவருக்கு ஒரு நாள் ராஜ்யத்தை கொடுத்து பிறகு அனுப்பி வைத்தார். இவையெல்லாம் கதைகள். இப்போது தந்தை புரிய வைக்கிறார். கடவுள் குழந்தைகள் உங்களுக்கு நண்பராக இருக்கிறார். இவருக்குள் பிரவேசம் செய்து உங்களோடு சாப்பிடுகிறார், குடிக்கிறார், விளையாடவும் செய்கிறார். சிவபாபாவிற்கும் பிரம்மபாபாவிற்கும் ஒரு ரதமே இருக்கிறது. அதனால் சிவபாபாவும் நிச்சயம் உங்களோடு விளையாடுவார். நீங்கள் தந்தையை நினைவு செய்து விளையாடுகிறீர்கள். அப்போது இருவரும் இதற்குள் இருக்கிறார்கள். தந்தையும் தாதாவுடன் இருக்கிறார்கள் தானே. எனினும் யாரும் புரிந்து கொள்வதில்லை. ரதத்தில் வந்தார் என்று சொல்கிறார்கள். அதனால் குதிரை வண்டியின் ரதத்தை உருவாக்கிவிட்டார்கள். அதற்காக ஸ்ரீ கிருஷ்ணருக்குள் சிவபாபா அமர்ந்து ஞானத்தை கொடுக்கிறார் என்றும் சொல்ல முடியாது. அவர்கள் பிறகு ஸ்ரீ கிருஷ்ணர் பகவான் வாக்கு என்று சொல்கிறார்கள். பிரம்மா பகவான் வாக்கு என்று அவர்கள் சொல்வதில்லை. இது ரதம், சிவபகவான் வாக்கு. தந்தை அமர்ந்து குழந்தைகள் உங்களுக்கு தனது அறிமுகத்தையும் படைப்பின் முதல் இடைக்கடைசியின் அறிமுகத்தையும் கால அளவையும் சொல்கிறார். இந்த விஷயங்களை யாரும் அறியவில்லை. யார் அறிவாளிகளாக இருப்பாரோ அவர் புத்தியை வேலை வாங்குவார். சந்நியாசிகளோ சந்நியாசம் செய்ய வேண்டும். நீங்கள் சரீரம் உட்பட எல்லாவற்றையும் சந்நியாசம் செய்கிறீர்கள். இது பழைய தோல் என்பது உங்களுக்கு தெரியும். இப்போது நாம் புதிய உலகத்திற்கு போக வேண்டும். ஆத்மாக்கள் நாம் இங்கே இருப்பவர்கள் இல்லை. இங்கே பாகத்தை நடிக்க வந்திருக்கிறோம். நாம் பரந்தாமத்தில் இருப்பவர்கள். அங்கே நிராகார மரம் எப்படி இருக்கிறது என்பதும் குழந்தைகள் உங்களுக்கு தெரியும். அனைத்து ஆத்மாக்களும் அங்கே இருக்கின்றன. இந்த அனாதி நாடகம் உருவாக்கப்பட்டு இருக்கிறது. எத்தனை கோடி ஜீவாத்மாக்கள் இருக்கின்றன? இவ்வளவு ஆத்மாக்களும் எங்கே இருக்கின்றன? நிராகார உலகில் இருக்கின்றன. மற்றபடி இந்த நட்சத்திரம் ஆத்மா இல்லை. மனிதர்கள் அந்த நட்சத்திரங்களையும் தேவர்கள் என்று சொல்லிவிட்டனர். எனினும் அது ஒன்றும் தேவதை கிடையாது. ஞான சூரியன் என்று நாம் சிவபாபாவையே சொல்கிறோம். அவரை பிறகு தேவதை என்று ஒருபோதும் சொல்வது இல்லை. சாஸ்திரங்களில் என்னென்ன விஷயங்களை எழுதி வைத்திருக்கிறார்கள். இவையெல்லாம் பக்தி மார்க்க பொருட்கள். இவற்றால் நீங்கள் கீழே இறங்கியே வந்தீர்கள். 84 பிறவிகளை எடுத்ததால் நிச்சயம் கீழே இறங்குவீர்கள் தானே. இப்போது இது இரும்பு கால உலகம். சத்தியுகத்தை பொற்கால உலகம் என்று சொல்கிறார்கள். அங்கே யார் இருக்கிறார்கள்? தேவர்கள். அவர்கள் எங்கே சென்றார்கள் என்பது யாருக்குமே தெரியாது. மறுபிறவி எடுக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்கிறார்கள். மறுபிறவி எடுத்து எடுத்து தேவர்களில் இருந்து இந்துவாக மாறிவிட்டார்கள் என்று தந்தை புரிய வைக்கிறார். பதித்தமாக இருக்கிறீர்கள் தானே. வேறு யாருடைய தர்மமும் மாறுவதில்லை. உங்களின் தர்மம் ஏன் மாறுகிறது என்பது யாருக்கும் தெரியாது. தர்மம் கெட்டவர்களாக கர்மம் கெட்டவர்களாக மாறிவிட்டீர்கள் என்று தந்தை சொல்கிறார். தேவி தேவர்களாக இருந்தபொழுது பவித்திர ஜோடிகளாக இருந்தனர். பிறகு ராவண ராஜ்யத்தில் நீங்கள் ஆபவித்திரமாக மாறிவிட்டீர்கள். அதனால் தேவி தேவர் என்று சொல்லிக் கொள்ள முடியவில்லை. அதனால் இந்து என்ற பெயர் வந்தது. தேவி தேவர் தர்மத்தை ஸ்ரீ கிருஷ்ண பகவான் ஒன்றும் ஸ்தாபனை செய்யவில்லை. நிச்சயம் சிவபாபாவே வந்து செய்திருப்பார். சிவ ஜெயந்தி சிவராத்திரி கொண்டாடப்படுகிறது. எனினும் அவர் என்ன செய்தார் என்பது யாருக்கும் தெரியாது. ஒரு சிவபுராணமும் இருக்கிறது. உண்மையில் சிவனுக்கு ஒரு கீதை மட்டுமே இருக்கிறது. அதை சிவபாபா சொன்னார். வேற எந்த சாஸ்திரமும் இல்லை. நீங்கள் எந்த வன்முறையும் செய்வதில்லை. உங்களுக்கு எந்த சாஸ்திரமும் உருவாவதில்லை. நீங்கள் புதிய உலகத்திற்கு சென்று விடுகிறீர்கள். சத்தியுகத்தில் சாஸ்திரமோ கீதை போன்றவையோ இருப்பதில்லை. அங்கே யார் படிப்பார்? இந்த வேத சாஸ்திரங்கள் எல்லாம் பரம்பரையாக இருந்து வருகின்றன என்று அவர்கள் சொல்கிறார்கள். அவர்களுக்கு எதுவும் தெரியாது. சொர்க்கத்தில் சாஸ்திரங்கள் போன்ற எதுவும் இருப்பதில்லை. தந்தையோ தேவி தேவர்களாக மாற்றி விடுகிறார். அனைவருக்கும் சத்கதி கிடைத்து விடுகிறது. பிறகு சாஸ்திரங்களை படிப்பதற்கு என்ன அவசியம் இருக்கும்? அங்கே சாஸ்திரங்கள் இருப்பதில்லை. இப்போது தந்தை உங்களுக்கு ஞானத்தின் சாவி கொடுத்திருக்கிறார். அதன் மூலம் புத்தியின் பூட்டு திறந்து விட்டது. பூட்டு முதலில் நன்றாக பூட்டி இருந்தது. எதையும் புரிந்திருக்கவில்லை. நல்லது. இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை நமஸ்தே. ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம்:
1. யார் மீதும் பொறாமை கொள்ளாதீர்கள். குறைகளை அகற்றி சம்பூர்ணமாக மாற முயற்சி செய்ய வேண்டும். படிப்பால் உயர்ந்த பதவி பெற வேண்டும். 2. சரீரத்தோடு எல்லாவற்றையும் சந்நியாசம் செய்ய வேண்டும். எந்தவித வன்முறையிலும் ஈடுபடக்கூடாது. அகங்காரம் இருக்கக்கூடாது. வரதானம்: அழியாத மற்றும் எல்லையற்ற அதிகாரத்தின் மகிழ்ச்சி மற்றும் போதையால் சதா கவலையற்றவர் ஆகுக. உலகில் அதிக முயற்சி செய்து அதிகாரத்தை பெறுகிறார்கள். உங்களுக்கு எந்த உழைப்பும் இல்லாமல் அதிகாரம் கிடைத்துவிட்டது. குழந்தையாவது என்றால் அதிகாரத்தை பெறுவது. ஆகா, நான் உயர்ந்த அதிகாரி ஆத்மா என்ற எல்லையற்ற அதிகார போதை மற்றும் மகிழ்ச்சியில் இருங்கள். அப்போது சதா கவலை இல்லாமல் இருப்பீர்கள். இந்த அழியாத அதிகாரம் நிச்சயிக்கப்பட்டு இருக்கிறது. எங்கே நிச்சயிக்கப்பட்டு இருக்குமோ அங்கே கவலை இல்லாமல் இருப்பார்கள். உங்கள் எல்லா பொறுப்புகளையும் தந்தையிடம் அர்ப்பணித்து விடுங்கள். அப்போது எல்லா கவலைகளிலிருந்து விடுபட்டு விடுவீர்கள். ஸ்லோகன்: யார் தயால குணமும் பரந்த உள்ளமும் உடையவரோ அவரே ஒற்றுமைக்கு அஸ்திவாரமாக இருக்கிறார். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் பாபா.